வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கோம். இப்போ அடுத்தது இன்னைக்கு ஹங்கேரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கும் வாண்டட் இருக்கு. நான் நிறைய உங்களுக்கு அனுப்புகிறேன், நிறைய வீடியோவில் பண்ணுறேன். அப்படின்னா ஏன்னா நான் நடுவில் தூரம் ட்ராவல் அங்கங்கே போகிறதுனால வீடியோஸ் புதுசாக போட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே போடுறதே அதில் வந்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னா டெல்லி பக்கம் அந்த பக்கம் நார்த்து டூர் எல்லாம் போட்டுட்டே இருக்கும். ஓகே, அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் இப்போ அது வரைக்கும் வந்ததை சேர்த்து போடுறேன். அது மட்டும் இல்லை, அங்கே அந்த பக்கம் எனக்கு டைரெக்டாக இருந்து தான் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி ஒரு நல்ல ஆள். ஸோ கொஞ்சம் ரேட்டு கம்மியாலாம் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க, பரவாயில்ல, கொஞ்சோண்டு மார்ஜின் கொடுத்தா போதும். ஆனால் நிறைய ஆட்கள் தேவைப்படுது. பெர்மிட் எடுத்து கொடுத்து அதை பத்திரமா இறக்கி இங்கே பார்க்கறது வரைக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறோம் நீ சொன்னதுனால புது வேகன்சி எடுத்து சேமித்து வச்சுருந்தேன். இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்தது தான். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை பாருங்கள். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னா நம்ம மக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் போக மாட்டேன். அப்படி இல்லை, ஏறி இறங்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி, நல்ல வாய்ப்பு. இப்போ நம்ம இப்போ லைஃப் டைம் அங்கே இருக்க போகிறது இல்லையா? எல்லாருமே அங்கே போயிட்டு இப்போ மற்ற நாடுகள்ல இப்போ அரபு நாடுலாம் போனால் 2 வருஷம் அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்தோம்னா அசைய முடியாது. அப்படித்தான் மற்ற நாடு. ஆனால் இந்த நாடை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் நம்மகிட்ட இருக்கனால ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. சிலவங்க நான் இதுலேயே உட்காந்துக்கிறேன்னு, சிலவங்க இல்லை, இதை விட வெளியே நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நம்ம இதை விட்டு மாறி போகணுங்கிற ஃபோக்கஸ்லேயே அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து போயிடுவாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் டிஆர்சி வந்துடும். டிஆர்சி வந்தோடனே அவங்களுக்கு ஜம்ப் தான். அப்புறம் அவங்க வழியை கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவங்க யாருமே தேவையில்லை. அப்புறம் ஃபேமிலியை பற்றி சிந்திப்பாங்க, செட்டில்மெண்ட்டை பற்றி சிந்திப்பாங்க. இதுதான் யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே நடக்குது. அப்போ ஹங்கேரி ஒரு நல்ல நாடு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் யாராவது போகணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயே தெரிஞ்சவங்களே போனால் போதும், கொஞ்சோண்டு தெரிஞ்சா போதும். அங்கே நீ ஐயோ சரியில்லையா ரிப்போர்ட் பண்ணுறேன்னு அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலையா, சரியில்லையா, வேற வேலை செஞ்சா செய் அப்படின்ட்டு, இல்லைன்னா நீ வெளியே போய்க்கோ, என்ஓசி கொடுத்துருவாங்க இல்லையா? அதுவும் சண்டை போடாமல் வாங்கிட்டு போகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல நீங்களும் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. இது என்னன்னா A to Z. ஓகே, இப்போ நமக்கு போர்ச்சுகல்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி தான், அவங்க மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் தான் ஆல் ஓவர் இந்த யூரோப்புக்குள்ள சப்ளை பண்றாங்க. சப்ளை மீன்ஸ் அவங்க ஆத்தரைஸ்ட் பர்சன், அவங்க லாயர் மூலமா நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கேண்டிடேட் அவங்கவுங்க எந்த நாட்டில் இறங்குறாங்களோ அவங்களுடைய எம்ப்ளாயர் அட்ரஸோட தான் இறங்கி போவாங்க. அங்கே போய் வேலை வாங்கிட்டு கொடுக்குறேன், இவருக்கு சம்பளத்தை அவர் வாங்கிட்டு எடுத்துட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. டைரக்டா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் யார் பெர்மிட் தந்தாலும் அவங்க இடத்துல போய் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லா ஏர்போர்ட் பிக்கப்பும், ரூம்ல கொண்டு விடுறதும், அங்க உதவி சேர்த்து எல்லாமே இருக்காங்க. ஓகே, ஸோ A to Z என்ன ஜாப் உங்களுக்கு தெரியும், அது எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம். இதுலேயே பாருங்க சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கு. அது உண்மை. அஸ் பர் த லேபர்லாம் ஹங்கேரியில என்ன சேலரியோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு இருக்கு. மினிமம் 14 யூரோ, மேக்ஸிமம் 28 யூரோ. அப்படின்னா பாருங்க, மினிமம் 14 யூரோ கிடைச்சா கூட ஒரு சாதாரண ஒரு நபருக்கு 14 தான் கிடைச்சிது அப்படின்னா 10 மணிக்கு நான் ஒர்க் பண்ணா 140 யூரோ. 100 யூரோ 9,000 ரேட்டா வருது இல்லையா? அப்போ பெர் டே நம்ம இந்த ரேட்டுக்கு வருது. பட் எனக்கு இவ்வளவு கிடைக்குமாங்கிற ஒரு பயம்லாம் வந்துடும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கட்டும். இதில் அப்ளை பண்ண வரவங்க தாராளமாக அப்ளை பண்ண வரலாம். ஓகே, நம்ம இந்த நாட்டுக்கு மோஸ்ட்லி விசா ரிஜெக்ட் ஆகாது, அப்பாயின்மெண்ட்டும் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணி எனக்கு பேசுங்க. ஸோ நம்ம இது போகிறது ஹங்கேரி. அப்போ எல்லா நாட்டிலையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆள் தேவைப்படுது. அதைத்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்த வேற வேகன்சி வேற நாட்டுக்கு வேற ரீதியில் இருக்கும். இதில் போகிறவங்க தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நான் 2 பேர் 2 வீட்டில் போகிறேன். 50 பேரும் 100 பேரும் நான் கேட்கல. ஒரு ஆள் 2 ஆளும் கிடைச்சா போகிறேன். ஏன்னா இதெல்லாம் 50 100 பேர் இது வரைக்கும் நான் அனுப்புனது கிடையாது. 5 2 3 7 அங்கங்கே 1 அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அப்ளை பண்ண மாதிரி வருவாங்க கூட்டமா. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் 5 பேர், அப்புறம் காணாது. கடைசியில் ஒருத்தர் தான் வருவாங்க. அதுவும் வந்தாலே போதும், நமக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோ ஸ்பீடாக கடற்கடந்த காசு 5 லட்சம் கொடுத்தா கூட உடனே விசாரிச்சுலாம் போக முடியாது. அவங்க நேரமும் நல்லா இருக்கணும். நாமளும் முயற்சி பண்ணி பேப்பர் எடுத்து கடைசியில் VFS வரைக்கும் போய் அதுவும் சக்ஸஸ் ஆகி ஃப்ளைட்டில் கால் வைக்கிற வரைக்கும் உறுதி கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நாங்கள் மேக்ஸ் வரைக்கும் எங்கள் வேலையை நாங்கள் செய்து கொடுக்க நாங்கள் தயார். கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணி எனக்கு விளக்கம் கேட்டுங்க. தேங்க்யூ.